Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss இல்லாமல் ட்ரேடே கிடையாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதே சமயத்தில் உங்களோட டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் ரீச் ஆகணும், கம்ப்ளீட்டாக ரீச் ஆகணும். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. நிறைய மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஃபால்ட். அதாவது கரெக்டாக ட்ரேட் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல லெவலுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் அந்த ப்ராஃபிட் சைட் போக சொல்ல பயப்படுறாங்க. எங்கே வந்த ப்ராஃபிட்டும் போயிடுமோ அப்படின்னு இருக்கிற ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால தான் பிரச்சனை வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே தான் வந்து பெரிய இன்ஸ்டியூட்ஸ் வந்து அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று ஒரு சின்ன இஷ்யூ ஆகிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஆக்சுவலாக மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து வீடியோவே உங்களுக்கு அப்லோட் ஆச்சு. எத்தனை பேருக்கு கிடச்சின்னு தெரில, மேபி அதுக்கப்புறம் பார்த்தவங்க பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து நான் பார்த்த டைமில் பார்த்திங்கன்னா 9:15 மணிக்கு மேலே தான் வந்து அந்த வீடியோவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நோ யூஸ், அது விடுங்க, அது யார் மேலேயும் தப்பு இல்லை. அது ஒன்லி ப்ராசஸிங் அப்படியே காம்படிஷன். நேற்று காலையில் 5:30 மணிக்கு 6 மணிக்கு வச்சுங்க, 6 மணிக்கு அப்லோட் பண்ணது. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் வந்து அந்த அப்லோடு டைம் எடுத்துச்சு. பார்க்கலாம் இன்றைக்கி இது எத்தனை மணிக்கு அப்லோட் ஆகுது பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து டைம் இப்போ 5:20 ஆகுது. ஸோ 5:20, 5:30 அப்படின்னா கூட எத்தனை மணிக்கு வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு கமெண்ட்ஸ், அதாவது நம்ம யூடியூப் கமெண்டர்ஸ்க்கே சொல்லலாம். ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் இப்போத்தி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்து உள்ளே வரவங்க, யூடியூப்பில் வரவங்க, அதாவது எனக்கு டெய்லி 10,000 இன்றைக்கி 10,000 ப்ராஃபிட் இருந்துச்சு, எனக்கு மாதத்தில் என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அப்புறம் வந்து இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு யூடியூப்பில் போடுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்னோடய ஸ்க்ரீன் பார்த்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 5 years ஆக போகுது நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. யூடியூப் சேனல் ஒரு நாள் கூட நான் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை நான் காமிச்சது கிடையாது. ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்துட்டு என்னோடய வெபினாருக்கு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். சார் எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும், நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா இல்லையா, நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா உங்களோட டெய்லி ப்ராஃபிட் ஸ்க்ரீனை காமிங்க, இல்லை மாதத்துக்கு ஒரு டைம் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிங்க, அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் வரும் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்து அடிக்ஷன் ஆகிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில், அதுவும் நம்ம தமிழில் கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சேனல் இருக்குது ப்ராஃபிட் ஸ்க்ரீனை காமிக்கிற சேனல். நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்க்ரீனை காமிக்கிற சேனல் அவங்கக்கிட்டே நீங்கள் வெபினார் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் வெற்றியாளராக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ப்ராஃபிட் ஸ்க்ரீன் நீங்கள் கோடிக்கணக்கில் ஒரு நாளைக்கு எத்தனை கோடிக்கணக்கில் ப்ராஃபிட் காமிக்கலும் இருக்காங்க. தாராளமாக அவங்ககிட்ட ஜாயின் பண்ணிங்க, ஃபீஸ் கொடுத்து கற்றுக்குங்க, வாழ்க்கையில் மேலே வாங்க, என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ என்னுடைய மெத்தட் என்ன, நான் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை காமிக்கிறது கிடையாது. என்னுடைய நான் பாலிசி ஃப்ரெண்ட்ஸ், அது 5 years நான் டிசைட் பண்ணிவிட்டு நான் அப்படி ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்து உள்ளே வர வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வேண்டாம். எனக்கு உண்மையிலே மார்க்கெட்டில் என்ன நடக்குது ரியாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், சார்ட் ரீடிங் முழுசாக படிக்க கற்றுக்கணும், எவ்ரி சார்ட்லேயும் என்னென்ன நடக்குதுன்றது ஒரு அவேர்னஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உள்ளே வரவங்க தாராளமாக என்னோடய வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு இன்ஸ்டண்ட்டாக பணம் சம்பாதிக்கணும், நான் வந்து ப்ராஃபிட்டை அந்த ஸ்க்ரீன், அதாவது இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோஸில் எப்போ வரும்னு பார்த்துட்ருப்பாங்க, அவங்க எவ்வளோ சம்பாரிச்சாங்க. அப்போ நீங்கள் எப்போ சம்பாதிக்க போகிறீங்க? அடுத்தவங்களே சம்பாரித்து இதை ப்ராஃபிட் ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருந்தால் அதுவே அடிக்ஷனாக மாறிடும். நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க ப்ராஃபிட் ஸ்க்ரீனே தான் பார்த்துட்ருப்பீங்க. இது ஓப்பன் சேலஞ்ச் ஃப்ரெண்ட். நீங்கள் எதுவரை நீங்கள் மற்றவங்களுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அதுவே உங்களுக்கு பழக்கமாக மாறிடும். ஸோ அந்த வீடியோ வராதா அந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீனுக்காகவே நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் அதுலேருந்து முயற்சி பண்ணுங்கள், வெளியே வருவாங்க. இல்லை சார் நான் அந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீனை தான் பார்த்துட்டு அப்படின்னா பார்த்துட்டே இருங்கன்னு வேணான்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா அவங்ககிட்ட போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள், கிளாஸ் எடுங்க, கற்றுக்கிட்டு மேலே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். சரி, ஓகே, நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நம்ம வியூவர்ஸ்க்காகவும் இந்த மார்னிங் அப்டேட் ரெகுலராக கொடுத்துட்றேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து மறக்காமல் 200 likes பதிவு பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷம், மோட்டிவேஷன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 10 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்தது, இப்போது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 17,400 கிட்ட. ஏன்னா நமக்கு இந்த ட்ரெண்டில் இன்னும் நமக்கு அந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. ஸோ 17,400 ஃபஸ்ட் லெவல். ஸோ இந்த லெவலும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ன லெவல் எதிர்பார்க்கலாம், நெக்ஸ்ட் லெவல் வந்து
17,350 அதாவது அது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா ஸோ அந்த லெவல் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு மேபி இந்த லெவல் வந்தால் வரும் இது ரெண்டு லெவலில் சேல் சைடுக்கான வியூ நம்ம பார்க்கலாம் அதாவது ரெண்டு சினாரியோ நான் எப்பவுமே சொல்லுவோம் ஏன்னா வந்து மார்க்கெட் எது வேணாலும் நடக்கலாம் எந்த பக்கம் போனால் நம்ம எந்த பக்கம் கேட்ச் பண்ணலாம் அப்படின்றது நம்ம தெளிவாக இருக்கணும் ஓகேங்களா ஓகே ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க ஓகே டெலீட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வரணும் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக 17,400 கிட்ட ப்ரைஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா இப்போத்தி குளோபல் இண்டெக்ஸ் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஓகே அப்போ 60 இருந்தது இப்போ 70-80 கிட்ட வந்திருக்கு இட்ஸ் ஓகே மைல்டாக வந்து நெகட்டிவ் காமிக்குது ஸோ நம்ம நெகட்டிவாக பார்க்கலாம் இன்றைக்கி நெகட்டிவ் அப்படின்றதுக்காக வந்து மார்க்கெட் செல்லிங் வருதுன்னு எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு அதான் புரிஞ்சுக்கிறாங்க அது புல் பேக் அப்படின்றதுக்காக வருது கீழே வருது புல் பேக் அந்த புல் பேக்கில் நம்ம சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம் எஸ் நேற்று கூட நம்ம டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்த பாருங்க ஆக்சுவலாக வந்து மார்னிங் அப் சைடு தான் இருந்தது அதுக்கப்புறம் சேல் சைடுக்கான வியூ தான் டோட்டலாக ஏன்னா எந்தெந்த லெவல் கொடுத்துருந்தோம் பாருங்கள் ஃபஸ்ட் லெவலில் ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணுறதுக்கு வரும் அப்படின்னு ஸோ ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக இதுக்கப்புறம் மேலே போனால் பையிங்கான வியூ இருந்தது இங்கே வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தது ப்ரைஸு ஃபஸ்ட் லெவலு செகண்ட் லெவலு ஸோ அந்த ரயிலும் கிட்ட ஆகிட்டு நெக்ஸ்ட் லெவலில் இந்த லெவல் டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே இது வந்து இந்த வாரத்துக்கான அதாவது இன்றைக்கி நாளைக்கான வியூஸ்ன்னு சொல்லி நேற்று உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு எந்த லெவல் டச் பண்ணணும் அப்படின்றத நேற்று உங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் வந்து ஜஸ்ட் ஒரு ஜோன் மட்டும் க்ரியேட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு எந்த பக்கம் போனால் நீங்கள் என்ன மாதிரி ஒரு வியூ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேண்ட் ஒன்று போட்டு அந்த பேண்டு கீழே லோயர் செட் பண்ணால் சேல் பண்ணுங்கள் அப்பர் செட் பண்ணால் பையிங்கான வியூ போட்டிருந்தேன் மார்னிங்கில் அதுக்கப்புறம் எதுவும் அப்டேட் கிடைக்கல ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி அதோட டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம் நேற்று கண்டினியூஷனு இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஓகே ஸோ இந்த 17,400 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 17,400 நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 17,350 17,350 ஸோ இந்த லெவல் அதை கேப் ரீஃபில் ஆகிடும் லாஜிக் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே வரோம்னா இந்த கேப் ரீஃபில் முடிஞ்சது ஓகே ஸோ இந்த கேப் ரீஃபில் முடிஞ்ச 17,350 அங்கேருந்து ப்ரைஸ் புல் பேக் எடுக்கும் ஓகே எடுக்கலாம் நம்ம எடுக்கணும்னு சொல்கிறது நம்ம யாரும் கிடையாது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் அப்பர் சைடு கூட ஒரு வியூ வச்சுக்கோங்க ஏன்னா ட்ரெண்ட் லைன் கட் ஆகாத வரல தான் நீங்கள் சேல் சைடு போக முடியும் இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் மேலே கட் ஆகிடுச்சு நான் வந்து இந்த இடத்துல வந்து சேல் சைடு கீழே வருமா அப்படின்னா இல்லை அதுக்கு இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு இது சப்போர்ட்டாக வரும் ப்ரைஸ் அங்கேருந்து திரும்பவும் அப்மூவ்க்கான வியூ பார்க்கலாம் ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகாத வரல நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம் இந்த லோ கட் ஆச்சுன்னா சேல் பண்ணுங்கள் வேணான்னு சொல்ல வரல இந்த லோ கட் ஆச்சுன்னா சேல் பண்ணுங்கள் வேணான்னு சொல்ல வரல அது கீழே வந்து சப்போர்ட் லெவல் பார்த்துக்குங்க ஓகே இது வந்து நிஃப்டி 50யோட கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஓகே இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கீழே எங்கெங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைனல் சப்போர்ட் வந்து இந்த ஏரியா வருது உங்களுக்கு இது 40,200 நியரஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வருது அதுக்கப்புறம் கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு லெவல் 40,000 ரவுண்ட் நம்பராக இருக்குது ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகும் சேல் சைடுக்கான வியூ ஓகேங்களா அதாவது இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் என்ன கிடச்சிது 40,200 கிட்ட ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் ஆகிட்டு அகைன் உங்களுக்கு பிரேக் டவுன் கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து 40,000 வரலும் ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம் அதாவது நீங்கள் சம்வேர் எங்கன்னா ட்ரெண்ட் எடுங்க நீங்கள் இந்த பிரேக் அவுட்டில் எடுக்காதீங்க ஓகேங்களா இந்த பிரேக் ஆகிடுச்சுன்னா எடுக்காதீங்க ஏன்னா வந்து இங்கே நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்காக கீழே வரும் ஹிட் பண்ணிட்டு அகெயின் உங்களுக்கு அப் மூவ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் அதுக்கு ரெடியாக வந்து ட்ரெண்ட் லைன் மேலே போட்டு ரெடியாக போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா எப்போ வேணாலும் அப் மூவ்க்கான சான்சஸ் இருக்கும் ஆனால் மார்க்கெட் நெகட்டிவ் தான் இல்லைன்னு சொல்ல வரல மார்க்கெட் நெகட்டிவ் வருது ஸோ நெகட்டிவில் எவ்வளோ எக்ஸ்பைரி வேறு ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகிட்டு அகைன் அப் மூவ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஸோ ரெடியாக அலர்ட்டாக இருங்க வேறு எதுவும் சொல்ல வரலன்னு அலர்ட்டாக இருங்க சேல் சைடு போதும் ஓகே சேல் சைடில் புல் பேக் வரட்டும் அதுக்கப்புறம் பிரேக் டவுன் எடுங்க 40,000 வரல நீங்கள் ப்ரைஸ் மூமெண்டம் பார்க்கலாம் 40,000 40,000 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே 40,000 பிரேக் பண்ணிவிட்டு எங்கே சார் போகும் நெக்ஸ்ட்டில் ஏன்னா வந்து மார்க்கெட் எது வேணால் நடக்கலாம் எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் எது லெவலில் போகலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த லெவல் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்ன லெவல் 39,600
39,600 வரலும் ப்ரைஸ் மூமெண்ட் ஆகலாம். அதாவது அங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து மூமெண்ட் ஆகலாம். இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா மட்டும். ஏன்னா 40,000 லெவலில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பிரேக் ஆகாது. அப்போ என்ன ஆகும்னா அங்கேருந்து சின்னதாக ரீடெஸ்ட்மெண்ட் இருக்கும். ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து அகைன் தான் ஃபால் ஆகுமே தவிர அங்கேருந்து உடனே ஃபால் ஆகாது. எல்லாத்துக்கும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கண்டிப்பாக போகும் அது. ஸோ இந்த லெவல் கட்டாச்சா திரும்ப மேலே போகும், அகைன் வந்து ஃபால் ஆகும். ஓகே, ஸோ அதில் தான் உங்களுக்கு கேட்ச் பண்ண சொல்லலாம். சப்போஸ் சேல் அண்ட் சைடு வரணும் அப்படின்னா மேலே அப்போ சைடு ரெசிஸ்டன்ஸ் என்ன வருதான்னு பாருங்கள். அங்கேருந்து சேல் அண்ட் பைக்கான வியூ பாருங்கள். இல்லை பை அண்ட் செல் அப்படின்னா இந்த லெவல் அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆகட்டும். ஸோ அங்கேருந்து பாட்டம் பை அண்ட் செல்லுக்கான லெவலில் பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மெயின் வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ நேரம் நம்ம காத்துட்ருக்குமோ அதனுடைய பலன் தான் கொடுக்கும். நீங்கள் ப்ராஃபிட் ஆஃப்டர் பொசிஷனாக இருங்க, பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் இருங்க. ரெண்டுத்துக்கும் வந்து பொறுமை வேணும், ரொம்ப ரொம்ப அவசியம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில டைமில் 11 மணிக்கு மேலே கூட என்னோடய யூஸர் சென்ட் பண்ணுவேன், 12 மணிக்கு மேலே, ஒரு சில டைமில் 10 மணிக்கு மேலே. ஏன்னா அப்போ தான் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சார்ட்டை ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து டிசைட் பண்ண முடியும் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அப்டேட் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.